ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் செக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு காம்பினேஷனான மோர் குழம்பும் பாவக்காய் சைட் டிஷ்ஷு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பரான சைட் டிஷ்ஷு, இது எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கைப்பிடியில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணி இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவும் 2 துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கெட்டியான தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ தயிர் வேணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸை வச்சு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் வந்து ஓரளவு நல்லா வதங்கி குக் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்தது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நீங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியான டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவு நம்ம உப்பு தூவிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அதிகமாக கொதிக்க விட வேணாம். கொத்தமல்லி தூவி லைட்டாக ஹீட் ஆனது நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பில் வந்து இறக்கலாம். சூப்பராக நம்ம மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாவக்காய் சைட் டிஷ் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கடையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன பாவக்காயும் எடுத்துக்கலாம், பெரிய பாவக்காயும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நீளமாக கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பாவக்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துருங்க. பாவக்காவும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கினா போதும். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் நம்ம சேர்க்க வேணாம். இது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்க்க ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். மசாலா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிறப்பலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா சூப்பரான ஃப்ரை ரெடிச்சு பாவக்காய் ஃப்ரை. இப்போ நம்ம வந்து சூப்பரான மோர் குழம்பு பாவக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.